இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மட்டன் தலைக்கறி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, இது ப்ரிப்பேர் பண்ற டைம் கூட ரொம்ப கம்மியாவே இருக்கும். பின்ன டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சூப்பராவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் வந்து வாங்கிக்கணும். மட்டன் வாங்கிட்டு நல்லா ஒரு 7லேருந்து ஒரு 10 வாட்டி மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், நம்ம வந்து இத வந்து குக்கர்ல வந்து தனியா வேக வச்சுக்கலாம். நம்ம குக்கர்ல அப்படியே பாயில் பண்ணி செஞ்சா, அது மொளகாத்தூள் கொஞ்சம் ஸ்மெல்ல இருக்க மாரி இருக்கும். பட் இப்ப செப்பரேட்டா வேக வச்சீங்கன்னா, அந்த மாரி இருக்காது. அது மட்டன் தலைக்கறிய ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி போட்டுட்டு குக்கர்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பில, லவங்கம் ஒரு 4 லவங்கம் இதெல்லாம் போட்டு, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து முழுகுற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிரலாம். இந்த மாரி மட்டன்னு இந்த நம்ம அ வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் இள ஆட்டுக்கறியா இருந்துச்சுன்னா, ஒரு 4 விசில் போதும். கொஞ்சம் பெரிய ஆடா இருந்துச்சுன்னா, ஒரு 6 விசில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விசில் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, அந்த விசில் வரும்போது தண்ணிலாம் எதுவும் வராது. நம்ம வந்து குக்கர் வந்து கொஞ்சம் பெரிய குக்கரா வச்சோம்னா, நம்ம மட்டன் கறி இருக்க அளவ விட கொஞ்சம் பெரிய குக்கர் வச்சீங்கன்னா, இந்த மாரி தண்ணிலாம் வராது. உள்ளவே இருந்துடும். நம்ம குக்கர் கழுவுறது கூட நம்ம ஈஸியா இருக்கும். ஓகே. குக்கர் வந்து நம்ம விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிட்டு, நம்மோ கேஸ் போனதுக்கப்புறம், நம்ப கறி நல்லா மட்டன் கறி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வாவ்! வாசனையே சூப்பரா இருக்கு. அப்படியே இதிலேயே கூட பசங்களுக்கு சூப்பு மாரி கொஞ்சம் குடுத்துரலாம் நம்ப ஊத்தி. நம்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். இத தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு, ஒரு 50 எம்எல் ஆயில் நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் தலைக்கறி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, சுட்ட தலையா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா, அதில சின்ன சின்ன முடி எங்கனா இருக்கும். கண்டிப்பா சுட்டதா இருக்கிறத வாங்கி இதில வந்து நம்போ சோம்பு, பட்டை, அதுக்கப்புறமா 4 லவங்கம் இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில வந்து தாளிக்க போறோம் ஃபர்ஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா, அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா எண்ணெய் சூடானுச்சு. நான் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 வந்து ஆனியன் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் 3 ஆனியன் வந்து பொடியா நறுக்கிட்டு, நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ. ஆனியன் வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அனல் வந்து நார்மலா இருந்தாலே போதும். நம்ம அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளு, கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளு, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்புறமா தனி மிளகாத்தூளு, தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில்லேயே சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ மசாலா போடும்போதும் பார்த்தீங்கன்னா, அனல் வந்து கம்மியா வச்சுக்கலாம் பார்த்தீங்களா? இந்த ஆயில்ல போடும்போது நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஆயில்லே கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டுட்டிங்கன்னா, அது அடி பிடிக்காம இருக்கும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த மட்டன் எல்லாமே வந்து நம்ப ஒண்ணா சேர்த்துரலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. நம்ம ஏன்னா கிரேவி மாரி நம்ம செய்ய போறோம். உங்களுக்கு ஏன்னா நார்மலா மட்டன் தலைக்கறி பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சோன்னா, செய்யறது கிரேவி கொஞ்சம் திக்கா வந்தாலும், அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக அது என்ன பண்ணிடும்னா, கட்டியாயிடும் குழம்பு. ஸோ, அதனால நம்ம திக்கா பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது ஒரு வாட்டி கண்டிப்பா சூடு பண்ணிட்டு சாப்பிட்ணும். ஏன்னா, அது கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா, அந்த ஃபேட்லாம் கொஞ்சம் திக்காயிடும். மட்டன் தலைக்கறியில இருக்க ஃபேட்லாம். இப்போ வந்து உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போதே போட்டுட்டோம். நீங்க செக் பண்ணிக்கங்க. தேவையா இருந்தா மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா, நம்ம தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி வதக்குறது கூட மேட்ச் ஆயிடும். அப்படி இல்லன்னா செக் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொதிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணியே வச்சு கொதிக்க வைக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த வாசனைலாம் போயிட்டு, மிளகா வாசனைலாம் போயிட்டு சூப்பரா இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம குழம்பு அதாங்காட்டி நம்ம பேசி முடிக்கிறதாட்டி திக்காயிடுச்சு குழம்பு. கிரேவி பதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, கருவேப்பிலை, கொத்தமல்லிய போட்டு நம்ம சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட வேண்டியதான். இட்லிக்கு ஆகட்டும், சப்பாத்திக்கு ஆகட்டும், இடியாப்பத்துக்கு ஆகட்டும், எதுக்கு வேணா அல்டிமேட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. சிம்பிள் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்களா, சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ரொம்பவே டேஸ்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே இருக்கும் இது. நம்ம தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ. பபாய். சி யூ.